வேற லெவல் மீம். பராசக்தி மூவி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 27 crores. அதுக்கான மீம் கேளுங்களேன். இது எங்க மூவிக்கு வர பார்க்கிங் கலெக்ஷன் ஆச்சாடா. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாதிரி கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயனோட போன மூவி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 120 crores, தமிழ்நாடு மட்டுமே 28 crores. இப்பயும் சொல்றேன், எங்களுக்கு சிவகார்த்திகேயன் மேல கோவம்லாம் கிடையாது. ஆனா ஒருத்தர் வந்து கடைசி மூவி சொல்லி அவர் மூவி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஜூனியரா இருந்து ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கணும். நீங்க தவறிட்டீங்க, அதுக்கான கோவம் தான் இது. விஜயனா ஃபேன்ஸ் நாங்க எப்பவுமே உங்களை துரோகியா தான் பார்ப்போம். அட்லி படமாச்சு, ரிலீஸ் அப்புறம் தான் இஷ்யூ ஆச்சு. நீ என்னடா ரிலீஸுக்கு முன்னாடியே ஸ்டேட்டு, சென்ட்ரலு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் வர கொண்டு வந்து நிறுத்திருக்கிற. வழக்கறிஞர்களுடன் வைத்துக்கொள்ள விஜய்க்கு அனுமதி. மற்ற யாரும் விஜயை அணுகாத வகையில் சிபிஐ அலுவலகத்தில் 10வது மாடியில் உள்ள சிறப்பு அறையில் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. விசாரணையின் போது விஜய் தனது வழக்கறிஞர்களுடன் வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். டிவிகேஓஎஸ் யாருமா நீங்க எங்க பாருக்கிறீங்க? இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 ட்ரெண்டிங்கே #BJP fears ஜனநாயகம். ட்விட்டரை அலறுட்டுறீங்களாப்பா. த வாய்ஸ் ஆஃப் த பீப்பிள் கெட்டிங் லவுடர். எப்பவுமே டிவிகேஓஎஸ் விஜயனா கூட இருப்பாங்க. விசாரணை நிறைவு. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்த வழக்கு விஜயிடம் சிபிஐ நடத்திய முதல் நாள் விசாரணை நிறைவு. காலை 11:30 மணியில் விஜயிடம் தொடங்கிய விசாரணை 3:15 மணி நேரத்திற்கு பின் நிறைவு. விஜய்க்கு சிபிஐயில் 56 கேள்விகள். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜயிடம் இன்று காலை 11:30 மணிக்கு விசாரணை தொடங்கியது. அவரிடம் 56 கேள்விகள் எழுப்பி பதில் பெற சிபிஐ திட்டம். உணவு வேண்டாம், விசாரணை முடிங்க. கரூர் தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் இன்று சுமார் 2 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அப்பொழுது மதிய உணவிற்கான நீங்கள் வெளியே செல்லலாம் என அதிகாரிகள் கூறும்பொழுது இடைவெளி வேண்டாம், விசாரணை தொடருங்கள் என விஜய் உறுதியான தகவல். அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுக்கும்? இது நடக்கும். பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுத. ஜனநாயகன் ஒரே வழித்தான். நாளையோ அல்லது திங்கட்கிழமையோ உச்சநீதிமன்றத்தையை ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் அணுகி தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வந்தால் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு என தகவல். டெல்லி செல்லும் விஜய், பாதுகாப்பு கேட்கும் தாவேகா. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக நாளை டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு டெல்லி காவல்துறைக்கு தாவேகா சார்பில் மனு. கரூரில் தாவேகா பரப்புரை நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜய்க்கு ஏற்கனவே சமன். நாளை காலை டெல்லி செல்லும் தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் மாலை சென்னை திரும்ப ஏற்பாடு. நாளை இரவு டெல்லியில் விஜய் தங்கும் இடத்தில் பாதுகாப்பு தேவை. தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார். பொங்கலை தவறவிடும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தணிக்கைத்துறை மேல்முறையீடு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 13 முதல் ஜனவரி 18 வரை உயர்நீதிமன்றம் விடுமுறை. திங்களன்று ஜனவரி 12 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு தணிக்கை வாரியம் வலியுறுத்தல். திங்கட்கிழமையன்று முடிவு எடப்படவில்லை எனில் ஜனவரி 19ஆம் தேதிக்கு பின்னர் வழக்கு ஒத்திவைக்கப்படும். புஷ்பா 2வில் ஹீரோ அரசுக்கு எதிராக மரங்கள் கடத்துறாரு. அதை தடுக்க வந்த போலீஸ் தான் வில்லன். அது மட்டும் இல்ல, அந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கூட வந்துருச்சு. அப்போ பிரச்சனை சென்சார் போர்டு இல்ல, தளபதி அரசியலுக்கு வந்ததுதான் உண்மையான காரணம். டெல்லியில் தாவேகா தலைவர் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என டெல்லி காவல்துறை அறிவிப்பு. விஜய்க்கு சிலம்பரசன் ஆதரவு. ஜனநாயகன் தணிக்கை பிரச்சனையால் தள்ளி போகும் நிலையில் நடிகர் சிலம்பரசன், டியர் விஜயண்ணா, இதுவும் கடந்து போகும். நீங்கள் இதைவிட பெரிய புயல்களை கடந்திருக்கிறீர்கள். ஜனநாயகம் வெளியாகும் நாளில்தான் உண்மையான திருவிழா தொடங்கும் என விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார். இது அப்பட்டமான அநீதி. ஜனநாயகன் திரைப்படத்தின் மீது நம் தணிக்கைத்துறை நிகழ்ந்திருப்பது அப்பட்டமான அநீதிதான். ஒரு படைப்பாளி என்கிற முறையில் இந்த அநீதியை எதிர்ப்பதன் மூலம் நம் ஜனநாயகத்தின் மீதும் நம் படைப்பு சுதந்திரத்தின் மீதும் வேகமாக படரும் பேரச்சத்தை துடைத்தெறிய பெருங்குரல் எழுப்புவோம். இப்படிக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ்.
ஒட்டுமொத்த திரைத்துறையும் குரல். ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு இடையூறாக இருப்பது ஜனநாயக படுகொலை. ஒட்டுமொத்த திரைத்துறையும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். 1000 கைகள் எதிர்த்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அணையிட்டு யார் தடுத்தாலும் அலைகள் ஓய்வதில்லை. தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய வசூல் சாதனையை புரிந்து விஸ்வரூபம் வெற்றியடைய ஜனநாயகனுக்கு வாழ்த்துக்கள். இப்படிக்கு இயக்குனர் விக்ரமன். கண்டனம். ஜனநாயக திரைப்படத்திற்கு ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர மறுப்பை கடுமையான கண்டனத்திற்குரியது. இது தமிழர் திரையுலகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல். தமது அரசியல் சார்பு விருப்பு வெறுப்புகளை தாண்டி கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும். இப்படிக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி. ஜனங்களின் நாயகன். ஒரு விஷயத்தை காத்திருப்பு அதிகமாகும் பொழுதுதான் அதன் தாக்கம் பெரிதாகிறது. என்றும் உங்களுடன் இருக்கிறோம் விஜயண்ணா. நீங்கள் உண்மையிலேயே ஜனங்களின் நாயகன். தாமதமாக தான் வருகிறோம், இன்னும் தோற்று போகவில்லை. இப்படிக்கு நடிகர் ஜீவா. விஜய் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. என்னோட 100வது படத்திற்கு விஜய் தான் சிறப்பு விருந்தினராக வந்தாரு. அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அவர் ஒன்னும் ஓவர் நைட் ஸ்டார் ஆகல. அவர் ரொம்ப தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி தான் இந்த இடத்திற்கு வந்திருக்காரு. யாருடைய உதவியும் இல்லாம தன்னை தானே பட்டை தீட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரியான நடிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிக்கு நடிகர் சிவராஜ்குமார். மாபெரும் திருவிழாவாக இருக்க போகிறது ஜனநாயக படம். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து திரையில் சாதனை படைக்கும் படம் வெளியாகும் நாள் ரசிகர்களுக்கு மாபெரும் திருவிழாவாக இருக்க போகிறது. இப்படிக்கு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ். தாவேகாவினர் உதவி. சென்னை எழும்பூர் பகுதியில் தீப்பற்றி எரிந்த வீட்டிற்கு உள்ளே அனைத்து பொருட்களையும் இழந்த குடும்பத்தினருக்கு ரூபாய் 50,000 பணம் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய தாவேகாவினர். தாவேகாவில் இணைய போகிறேன். சினிமா குழுவுடன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய போகிறேன். பதவி வேண்டாம், களப்பணி மட்டுமே போதும் என்று முன் வருகின்றனர் ஜீவா ரவி. ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டா அவங்கள தான் வழிக்கு கொண்டு வரலாம் என்கிற எண்ணம் எவ்வளவு கேவலமானது. இயக்குனர் அமீர். தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். சேலம் மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைமையின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட செயலாளர் தமிழக பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.